என்ன வேணும் தம்பி? நான் ஹமாம் சூப் ஒன்று, துவரம்பருப்பு 1/2 கிலோ, அப்புறம் தக்காளி 1/2 கிலோ. தம்பி தம்பி தக்காளி போட்டாச்சு, வேற ஏதாச்சும் வேணுமா? தம்பி முதல்ல போன பேசுங்க, இல்லாட்டி இங்க வந்து பொருளை வாங்க. அங்க போய் நின்றுக்கிட்டு இருந்தா நான் எப்படி வியாபாரம் பண்றது? போன பேசுங்க வேண்டாங்களே, எங்க வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க, வீட்டுல போய் பேசுங்க மொதல். ஓகேவா? சாரிண்ணா. சரியா? வேற ஏதாச்சும் வேணுமாப்பா? சால்ட் பாக்கெட் ஒன்று கொடுத்துருங்கண்ணா. ₹120 ஆச்சு. நான் 100 ரூபா தான் இருக்குது, 20 ரூபா ஸ்கேன் பண்ணிட்டுங்களா? கிராமத்துக்குள்ள இந்த ஸ்கேனர்லாம் இல்லைப்பா, நாங்கள்லாம் அதை வச்சுக்கிறது இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு அடுத்த டைம் வரையில் கொண்டாந்து கொடுங்க, ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. சங்கடமாக இருக்குண்ணா. நீங்கள் அடுத்த டைம் வரையில் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டாங்க. என்ன தம்பி அதுக்குள்ளே 20 ரூபாய்க்கு கொண்டாந்துறீங்களா? அப்புறம் வரும்போது கொண்டாந்துருக்கலாம்ல. அது என்ன போய் வந்துட்டீங்க, போனதையும் வந்துட்டீங்களான் இருக்குது. தக்காளிலாம் என்ன இப்படி இருக்கு? இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க, தக்காளியில் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க. என்ன இப்படி எடுத்து போட்டிருக்கீங்க? எங்க பூரா பழமா ஆயிருது, ஏதோ 1-2 வர்றதா, தோட்டத்துக்குள்ளேருந்து வாங்குறது அப்படித்தான் இருக்கு. 1-2 கிடத்தா செய்யும். அதனால உங்களுக்கு என்ன, 2 பழம் தானே, நான் மாற்றி கொடுத்துற விடுங்க. இதாங்க நான் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரிலாம் போயிருந்தேன். இந்த மாதிரி சின்ன கடையில் வந்து வாங்குறதில்ல. இல்லை தம்பி, சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் அங்கே 1 ரூபா 2 ரூபா விட மாட்டேன். கொண்டு வர தக்காளி திருப்பி கொண்டு போய் கொடுத்தா வாங்க மாட்டேன். நாங்கள்லாம் சின்ன கடைக்காரர் தோட்டத்துக்குள்ளேருந்து வாங்கிட்டு வர்றோம். அவங்கனாலதான் எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிச்சு கிடக்குது. இதெல்லாம் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம், இல்லைன்னா கீழே தான் கொட்டுறோம். எங்களுக்கு வேஸ்ட்டு தான். அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தா திருப்பி வாங்குவானா?